வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பால்கம்ல பைசரன் வேலி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் டிடிஎஃப். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக வழுக்கக்கூடிய இடம். என்னடா ஜொயின்னு போயிட்டான் விட்டு போயிடாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணுங்க மாட்டிக்கிட்டாங்க கரெக்டாக இந்த அங்கே வரைக்கும் நடந்து போய் அங்கே நின்றுக்கிட்டான் பயப்பில்ல. ஓகே, இப்படி 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 பூந்து போயிட வேண்டியதான். இந்த பள்ளத்தாக்குலேருந்து விழுந்துடாதீங்கம்மா, விழுந்துடாதீங்க. சும்மா விழுக்காட்டி பார்க்கவா? இந்த பனியில விழுந்து அப்படியே உள்ள புதஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? ஒரே குதி. ஸோ டிடிஎஃப் பைசரன் வேலியை வந்து பார்த்துட்டீங்கன்னா மினி சுவிட்சர்லாண்ட்னு சொல்லுவாங்களாமாங்க. ஸோ இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வழுக்குதுங்க. ஏய் நீ ஒருத்தர் இழுத்துட்டு போயிடாத மொத்த பேரையும். ஓகே, என்னை விட்டுனா நான் போயிடுவேன். யா, நவ் ஐ வில் புஷ் them. வெயிட், ஒரு நிமிஷம் விடு மாப்ள. டேய் விடுடா என்ன. I'm not support. You only said push them, push them. I'm going to push you now. What happened? Yeah, you should have taken horses only. Yeah, that only I said. But yeah, Ajit was telling no, we'll go by car only. Actually என்னாச்சுனாங்க, இப்போ எப்படிங்க இப்படி வழுக்குது? ஏய் என்னடி ஆனவே பேர் தரும். ஆக்சுவலி ஏய் பைத்தியக்காரங்களா. ஓ, காலிலே வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போய் நம்ம அவங்களை கூப்பிட்டு வந்துடலாங்க. வெயிட் ஐ வெல்கம், வெயிட் ஐ வெல்கம். ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு வழியில தான் வந்தோம். ஸோ வரும்போது கார்ல வர முடிஞ்சிருச்சுங்க. பட் இங்கே வந்தவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, கீழே இறங்கும் போது ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும், அதனால சீக்கிரமா போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. கோ 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 கம் ஆன் கம் ரே, கேட்ச் மை ஹேண்ட் வைஷு. கம் கம் கம். Go that side, go that side. That's all. Po, po, po. ஓகே, இப்போ நான் ஈஸியாக ஏறி வந்துடுவேன்டா. டிடிஎஃப் இந்த வழியில் வந்தால் பயங்கரமாக வழுக்குதுங்க. இந்த வழியில் அந்தளவுக்கு வழுக்கல, மரணத்துக்கு ஈக்குவலானதுங்க. ஏன்னா ரொம்ப எட்ஜில் போயிட்டுருக்கு. இப்படியே போகிறது நல்லது. ஸோ பயங்கர அட்வென்ச்சரஸான ட்ரெக்கிங்க. விட்டுருந்தா அந்த பள்ளத்தாக்கில் விழுந்திருப்பேன் நான். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் போயிட்டேன். நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் எதுவுமே ஆளை. ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குதுங்க, மூச்செல்லாம் ரொம்ப வாங்குதுங்க. இங்கே தனியாக நடந்து போனாலே உடம்பெல்லாம் வலிக்கும், ரொம்ப மூச்சு வாங்கும். இதில் நான் இவங்க 3 பேர் இழுத்துட்டு வேற போயிட்டு இருக்கேங்க, ரொம்ப மூச்சு வாங்குது. அங்கே நம்ம வயசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் கையை பிடிச்சி போயிட்டான். ஓகே, இப்போ இந்த வழியில் போய் பார்ப்போம். இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வா வா வா, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கு. வா, கம் குயிக்கர், கம் 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 கம். ஓகே, இங்கே கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது. அது கூட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்லடா. அவ்வளோ கையை போடுறா. அதாவது இந்த ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா கால் போட்டு கருப்பாகிடுது பார்த்தீங்கன்னாங்க. அந்த இடம் வந்து பண்ணால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. கொஞ்சம் நியூ ஸ்னோன்னா அவ்வளோ பெருசாக ஸ்லிப்பரியாக இல்லை. பட் இவன் தான் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. அந்தளவுக்கு சொல்லிட முடியாதுங்க, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி. அதான் இந்த ஸ்னோ. இங்கெல்லாம் வந்து பண்ணால் ஸ்லிப்பரியாக இருக்குது. I should catch this camera. I will do one thing because my body and all paining ரே. நான் என்ன பண்ணுறேன் மச்சான், நான் ஜாக்கெட் போட்டுறேன். என் ஜாக்கெட்டை பிடிச்சிக்கோங்க எல்லாரும். பின்னாடி பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம ஆளுங்களெல்லாம் மேலே போக சொல்லிட்டு இதோ அங்கே போயிட்டுருக்காங்க எல்லோரும். ஸோ வந்து நம்ம ஆளுங்களெல்லாம் மேலே போக சொல்லிவிட்டு நான் கீழே போயிட்டுருக்கேன். எதுக்காக நாங்கள் மைக்கை கலந்து விழுந்துருச்சு வழக்கம் போல். ஸோ கரெக்டாக தாங்க மாட்டினேன். ஸோ ஜாக்கெட் போட்டேன், விழுந்துருச்சு. ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபுட்டேஜில் மைக்கே இல்லை. சும்மா செக் பண்ணி பார்த்தா மைக் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படியும் மைக்கை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் அது கூட இருக்கிற மேக்னெட்டை கண்டுபிடிப்போமா அப்படிங்கிறது தான் டவுட்டு. ஓகே டிடிஎஃப், கொஞ்சம் நேரம் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறீங்க. ஏன்னா நம்மகிட்ட ரிசீவர் இருக்குல்ல, ரிசீவர் மாட்டினா மைக்கு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி எக்ஸாக்டாக கட்டுறது. பட் அது ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸில் தான் மைக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ மேபி இந்த பனிக்குள்ளே 15 இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் லெட்ஸ் ட்ரை டிடிஎஃப்.
ஸோ ஓகே டிடிஎஃப் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. 1 hour later. டிடிஎஃப் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மைக் தொலைஞ்சிருச்சு. தேடி பார்த்தா கிடைக்கல, ரொம்ப தேடி பார்த்தா அப்பவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேங்க. ஸோ சிக்னலே இந்த வாட்டி காட்டலைங்க. நான் ரொம்ப தூரம் போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ வந்து எங்கே விழுந்ததுன்னு சொல்லி கேமராவில் தெரிஞ்சது. அதாவது அந்த இடத்துல ஜாக்கெட் மட்டும் க்ளோஸ் பண்ணேன். அதையும் தாண்டி ரொம்ப தூரம் போய் பார்த்துட்டு வந்துட்டேங்க. அப்பவும் கண்டுபிடிக்க முடியல, சிக்னலே இல்லைங்க. ஸோ நான் சொன்னேன்ல ரிசீவரில் குத்துனா சிக்னல் காட்டுங்க மைக் பக்கத்தில் வந்தா அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, சிக்னலே காட்டல. நான் வந்துட்டு அதை பள்ளத்தொகைக்குள்ளே விழுந்துருச்சான்னு சொல்லி அது பக்கத்துக்கிட்டெல்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா தேடினேன். அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்கல. நம்ம ஆளுங்க எங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே எங்கேயாவது ஒரு கடை இருக்கும். இந்த கடையில் நம்ம பசங்க வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டிடிஎஃப் நம்ம பசங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் vlog என்ன பண்ணுறீங்க. நம்ம அந்த பக்கம் வரணும் போல். நம்ம இந்த கம்பி வரைக்கும் இந்த பக்கம் வந்துட்டோம். எங்கே இந்த அண்ணன் இப்படி பூந்து பூந்து போயிட்டுருக்கார். அப்படி இவர் பின்னாடியே போவோம். ஐயோ அவர் வீட்டுக்கு போகிறாரு போலங்க. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ட்ரி எப்படிப்பா? ஹெட் சைட் இதில் பூந்து போகலாமா? டிடிஎஃப் எப்படியோ வழியை கண்டுபிடிச்சாச்சுங்க. இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். ஓகே 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 இப்படி வந்து இந்த ஆர்ச்சுக்குள்ளே பூந்து வரணும் போல். அப்போ நம்ம போன இடம் வந்து பார்த்தா அது அவர் வீடுங்க. அவரோட வீட்டுக்கு போகிறாரு. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clock ஆச்சுங்க. வந்தோடனே சாப்பிட்டோம். ஆக்சுவலி நம்ம அவ்வளோ தூரம் கீழே போயிட்டு வந்ததில் வந்து பார்த்தா உடம்பு ஃபுல்லாக வேத்துருச்சு. சரி எல்லாத்தையும் கழட்டி வைப்போமேன்னு கழட்டி வச்சா என்னால் குளிர் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ஈரமாக இருக்குங்க, ஃபுல்லாக வேர்வை. அப்படியே இந்த வேர்க்கவும் செய்து குளிரும் நடக்குது ரெண்டுமே. ஸோ வந்து இந்த பார்த்து பசங்க தங்கச்சிங்க எல்லாருமே வந்து பார்த்தா இந்த ஸ்னோவில் தான் விளாண்டுட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் திரும்ப. உன் பேண்ட்டு ஈரமா இருக்குடா. சறுக்கிட்டு போனியா? ஒரு நிமிஷம் இருக்கா. ஐயோ ஃபுல்லாக ஈரமாக இருக்குங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகுது. பார்த்து விளையாடுங்கடாடி. டிடிஎஃப் இங்கே வந்து பண்ண ஜிப்லைன் இருக்குங்க. அங்கே அதுதான் ஜிப்லைன். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 400 மீட்டர்ஸ்க்கு பக்கம் ஜிப்லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ணனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி ட்ரோன் ஃபுட்டேஜ் வேணும்னா அவர் படுத்துப்பாரான், வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வச்சுப்பாரான். இப்படி இங்கேருந்து போகணுமா? ஓகே பையா கம். But it's risk. Let's take. I will take that risk. Don't worry. Okay. I'm a lawyer. I'm an advocate. Not that risk, bhaiya. It will hit your face. No. That you will take care, right? I will take care. But I trust you. Yeah, thank you so much, bhaiya. இங்கே தான்ப்பா வெயில் அடிக்குது. நான் ஏன் அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன். நாங்கள் அங்கே தான் இன்டர்நெட் கொஞ்சம் கிடச்சிது. இந்த இடம்லாம் ஃபுல்லாமே இன்டர்நெட்லாம் எதுவுமே இல்லை. அங்கே தான் எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் கிடச்சிது. ரீல்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் அதுக்கே நிறைய நேரம் எடுத்துக்கிச்சு. வாவ். அவ்வளோதான் இந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. இடம் எப்படி இருந்துச்சு? பார்த்து பொறுமையாவா. எப்படி இருந்துச்சு இடம் எப்படி இருந்துச்சு? பட் பெருசா ஒன்றும் பார்க்கலடா. இடத்துல நம்ம எல்லாமே ஒரே மாதிரி தான்டா இருக்கு. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் அட்வென்ச்சர் ஆகல. ஆனால் என்னன்னாங்க சுத்தி காடுகள் நடுவில் வந்து பார்த்துட்டுனா இந்த இடம். ஸோ ட்ரோனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ட்ரோன் ஃபுட்டேஜஸ்லாம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரிங்க ஏறினதை விட இறங்குறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அருண்லாம் வந்து இந்த வழியே வரலாமா, அவன் வேற ஏதோ வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் பையாவும் கிளம்பிட்டாரு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்த வழியிலேயே போகிறோம். ஏன்னா கார் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே நிறுத்திட்டு வந்திருக்கோம். பார்த்து வாங்கடா. முதல்ல நானும் பார்த்து வரேன். வா நான் கூப்பிட்டு போகிறேன். வா டே லூசு. கை விடு நீ வலிக்கி விழுந்துருவேன். விடுறா வேணாண்டா. ஹெல்ப் பண்ணுறேன். ஹெல்ப்பா? எனக்கு ஹெல்ப்பே வேணாம், நானே வந்துடுறேன். டே லூசு. வேணாம் மச்சான், வேணாம் நான் வரலடா. டே லூசு. விடுறா. ஐயோ கேமரா வலிக்கிட்டாடா. டேய் இந்த கை கொடு. டேய் ஓகே ஏதாவது இதான் புடிடா. என்ன பிடிச்சாலும் விட மாட்டேன். ஓகேடா. நான் பிடிச்சி நின்னாலும் நீ விட மாட்டேங்கிறடா. வரவே முடியாது. ஆமா எங்க பாரு போகும்போது நான் ஒண்ணு பண்ணேன். வழுக்குனீங்கன்னா வைங்களேன், நம்ம பட்டு டக்குன்னு கீழே வச்சிருங்க. வலிக்கிட்டே போறது வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகும்.
இப்போ வந்து நாங்கள் ஏன் அப்படி பண்ணல நாங்கள் இவன் எங்கெங்க ஒரு பகுதி பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இல்லைடா எனக்கு ஒரு தெரியும், நம்ம அது ஃப்ளோலே தள்ளிட்டு போகணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் உன்ட்டு ஹெல்ப் கேட்டேன்னா. இப்போ நீ வலிக்கிட்டு போய் இவளுக்கு போன நான் உன்னை காப்பாற்றினேன். இப்படி நடக்கணும், இங்கே பாரு என்ன வரும்னு பாருங்க, இப்படி நடக்கணும் அப்போ தான் நிற்க. இதுக்கே இப்படிங்கிறதுனா ஸ்னீக்கர்ஸ்லாம் போட்டு வந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான். என் அஜிஷை பார்த்தாலே வைஷ்ணவி தெரிச்சு ஓடுறா. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பனியெல்லாம் எடுத்து போட்டு அவளையும் ஃபுல்லாக ஈரமாக்கி விட்டா, இவனும் ஃபுல்லாக ஈரமாக்கிட்டான். ஏண்டா உன் ஹெல்ப்புனாலே எல்லாம் பதறி ஓடுறாங்கடா. அஜி இங்கெல்லாம் நீ பனியில் போட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்டா. டேய் என்னாச்சு? ஏய் வீடியோவில் எடுக்க முடியாது, வாடி லூஸு வா. இன்னும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, போய் எடுத்துக்கலாம் வா. கம் சேஃபர் வா. ஏ லூஸு எவ்வளவோ இடம் இருக்கு வா. ஐயோ இதோ 100 ஸ்டாப். ஷோ அடம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எடுக்கிறாங்க. ஏன்டா இங்கேருந்து பத்திரமா இறங்குவோமானே தெரியல. இதை மட்டும் கையில் பிடி, இப்படி வெயி, இப்படி நேரா அப்படியே ஒரு ரவுண்ட் அடி. அவ்வளோதான், வீடியோ வந்துருச்சு வா. வில்லிடி அப்போ நல்லா திரும்பு, தள்ளி விடுறேன். நீ அப்படி விழக்கூடாது, இப்படி திரும்ப. நான் சொல்கிறேன் திரும்புப்பா, சொன்னா கேளு, நீ திரும்பு. ஏய் நீ போட்டு என்ன அமுக்குனல்ல, நான் சொன்னேன் நான் திரும்பு. ஏன்னா அன்றைக்கி ஒரு பனி இல்லைங்க, நான் போய் பனி பக்கத்தில் இப்படி நின்றுருக்கேன், போட்டு அப்படியே ஒரே அமுக்கு அமுக்கிட்டா. திரும்ப நல்லா திரும்புடாங்க. பரவாயில்லையப்பா, ஆப்பிள் ட்ரீலாம் இருக்கு. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ரொம்ப வலிக்குதுடா. அது ஆமா ஆமா அது கருப்பு இல்லை. இங்கெல்லாம் கூட கொஞ்சம் ஈஸி, நீ போக போக ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏ வாங்கப்பா, இந்த கட்டி பிடிச்சிட்டு பேசுறதுக்குலாம் வேலை இல்லை வா. இது ஃபன்னா இருக்கு, ஜாலியா இருக்கு. வா 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 அப்படியே மெதுவாக போடாஜி. பின்னாடி வாங்குறாங்க, கூட்டு போறேன். ஒரு வாட்டி இவ்வளோ உருட்டி விட்டு பார்க்கலாமாஜி? ஐயோ ஐயோ வேணாம், இங்கே ரிஸ்க்குடாஜி வா. அப்படியா கூட்டு போறேன்? வேணாம் கம்முன்னு வா. அந்த கையை வச்சுட்டு நீ சும்மா இருக்க போயா மாட்டியா? கூட்டு போறேன். நீ கூட்டு போறதுக்காக என் கையை பிடிக்கல, அவனை உன் சேஃப்டிக்காக கையை பிடிச்சிருக்க. ஆனால் நான் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. அவன் ஹைட்டுக்கு அவன் முழுகவே மாட்டான். ஆக்சுவலி டிடிஎஃப் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet 5.9 இருப்பேன். இது 6.2 என்னோட ஹைட்டு. எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, என் தம்பி உனக்கெல்லாம் எப்படா பொண்ணு பார்க்குறது, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன், உனக்கெல்லாம் எப்படிப்பா மாப்பிள்ளை பார்ப்பாங்க? இந்த ஹைட்லையா? ஹைட்டான பொண்ணு, ஷார்ட்டான பையன், சூப்பராக இருக்கும்ல. அப்படியா? அம்மா பிருந்தா அம்மா பார்த்துக்கோங்க, எக்ஸ் அப்படிதான் இருந்தாராம். ஓ அப்படியா விஷயம்? உன் இடுப்பளவுக்கு இருந்தாரா அவரு? இடுப்பளவுக்கு தான் இருப்பாரா? ஓ இங்கே இருப்பாரா? அப்போ கூட சரி. அவர் இப்படி தான் பார்ப்பார் ஒன்று. ஆக்சுவலி டிடிஎஃப் இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க இல்லைங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையில் தான் வந்தாங்க. குதிரையில் வந்து பெருசாக ஸ்லிப் ஆக மாட்டேங்குதுங்க. அஜி நீ சொன்ன மாதிரி அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி பார்த்துடலாம்டா வா. ரொம்ப ஈஸி தான். இந்த கை என்ன பண்ணுறது தெரியலடா. அது அவள் தான் முடிஞ்சு. திரும்பி வீட்டுக்கு போவோம்ல, அப்போ உடச்சி கட்டிடுவோம். வலிக்க ரெடியாக இருந்துக்கோ. வாங்கடா. எதுக்கு சொன்ன கை இப்படி வச்சிருக்கேன்? கீழே விழுந்தாலும் கை அடிப்படக்கூடாதுண்ணா. பாத்துடா மெதுவாடா. அப்படியே வந்து முதுக டொமார்னு அடிச்சே போறீங்க. நீ காலை விடுறா. நீ தானடா சொன்ன ஆம்பளை சிங்கம். ரொம்ப கிரீச் பண்றாங்க. தள்ளி விட்டுலாமா? வாங்க. இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். இவ்வளோ இப்படி அனுப்பிச்சுட போறியா? இரு நல்லா உட்காந்துக்கோ விஷயம். விட்டா ஏய் சூப்பர் சீசாவா இருக்கே. நம்மளும் அதே மாதிரி போமா? ஏய் என்னடா ஸ்லைஜ் காடி, இது நல்லா இருக்கு. நம்ம சூப்பரா போகுதுடா, பாத்தியா? சூப்பரா போகுதுடா. கை ஹேண்ட் வாட் ஹேப்பன்? Oh my god. Okay. Stand. உன்னை பிடிச்சிருக்கேன்ப்பா, தள்ளி விடல. ஏய் சாணி மூட்டை, பொதி மூட்டை, என்ன மூட்டை? பொதி மூட்டை. பத்திரம். கோணி மூட்டை. கம் கோணி மூட்டை தான்டா. சுச்சோ நேத்தா கிளம்புது. பார்த்து மூட்டைக்கு உருவம் கோணி மூட்டை.
ஐயோ ஏய் நல்ல வேலை அப்படியே ஏய் டி 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 ஓ ஐயோ பார்த்து 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 வாங்க இரு பார்த்துக்கிறேன் வா அவ்வளோதான் முடிஞ்சா விழுந்துட்டா விட்டு ஆச்சி வேணாம் பல்லோண்டா வேணாம் இது சாப்பிடா இதுல போயிடலாம்டா ஆமாடா இது பிரிண்டா இங்க போய் அல இறங்கி கஷ்டம் இங்க பாரு இப்போ வாங்கடா இந்த பள்ளத்தில் விளையாண்டு பார்ப்போம் மாப்பிள்ள தண்ணி ஃப்ரீஸ் ஆகிடுக்கு அந்த ஃப்ரீஸ் ஆனது மேலே ஸ்னோ பெஞ்சிருக்கு அந்த ஸ்னோ மேலே நடந்து போயிட்டு இருக்கோம் கேட்டியாஃப் இங்கே பாருங்களேன் உள்ளேதான் அனிமல் தான் இருந்திருப்பு பா செம்மையாக இருக்கு ஏய் நான் சாப்பிட்டுட்டு இருந்த பண்ணி இங்கே டிடிஎஃப் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா குதிரையெல்லாம் மேலே ஏறிட்டு இருக்கு பட் ஏறலாம் ரொம்ப கஷ்டப்படுது குதிரையே வலிக்கி போகுதுங்க அதனால வந்து டூரிஸ்ட் எல்லாம் வந்து பண்ண இறக்கி விட்டு நடக்க வச்சு கூட்டு போறாங்க என்ன சொல்லும் புரியல பைத்தியம் ஆயிடுச்சா ஏன் இந்த இடம் நல்லா இருக்குங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்று சும்மா மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம் டிடிஎஃப் நடந்து வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிருக்கு அங்கே கால் வச்சிட்டேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிட்டேங்க ஆக்சுவலி இது ஃபுல்லாமே லேக்குங்க இங்கே பாருங்க நீ எங்க படுத்து உருண்டுட்டு இருக்க தெரியுமா தண்ணி மேல படுத்து உருண்டுட்டு இருக்க ஐயோ ஐஸ்கிரீம் போட்டு ஆயிரம் திங்கும் அப்படியே எல்லாரும் சேர்ந்து இந்த பனியை போட்டு அவ்வளவு மூடலாமா கம் ஆன் 3 2 தலையை ஏன் வச்சிருக்க தலையை மட்டும் மூட வேணாம் மூடு ஐயோ சரி வாங்க போலாம் வா நீ என்ன வேணா கத்து சைடே வர மாட்டேனே இது ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா பேஞ்ச ஸ்னோ இருடா சொல்லுடா வரேன் டிடிஎஃப் இது ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா பேஞ்ச ஸ்னோ இங்க ஓடிட்டு இருந்த ஐயாம்மா விடுமா இங்க ஓடிட்டு இருந்த தண்ணி எல்லாமே வந்து பாருங்க ஃப்ரீஸ் ஆயிருக்குங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க அதுக்கே கால் உடஞ்சிடும்ல இந்த இதுல மனுஷனாலே குதிரையாலே போக முடியல மனுஷனாலே போக முடியும் கொஞ்சம் கஷ்டம் தான் குதிரை பாத்தியா அப்படியே வலிக்கிட்டே வருதுடா நம்மள மாதிரி நான் நினைச்சேங்க குதிரையெல்லாம் அசால்ட்டா ஏறி போயிடுவேன் கோழி முட்டை இந்த பக்கம் ரொம்ப இதா இருக்குப்பா பத்து கோ ஃபர்ஸ்ட் யூ ரன் ஏய் எத்தனை போட்டோ எடுக்கிறீங்க போன் எத்தனை போட்டோ வச்சிருக்கேன் தெரியுமா இப்போ எடுக்க சொன்னதுனால ஓச்சோ ஏய் பார்த்து அஜி நீ பிளான் பண்ணது இவளுக்கு பட்டது அவளுக்கு இவளுக்கு வலிக்குது போலடா வாட் பண்றே ஐயோ பெயினிங் அரே ஊரு யார் அடிச்சா பாசித் ராமிசி நான் பாகல் சாரி வைஷு இட்ஸ் பெயினிங் ஆனே மூளை கொண்டிச்சு அவ்வளவுதான் அடி விழுகுண்டாது அன்னைக்கு நீ அடிச்சதே எப்படி ஒழிச்சது தெரியுமா எனக்கு அஜி யாரோ கிளாஸை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க பைத்தியம் போற வழியில யாருதுன்னு சொல்லி கேட்டு கொடுத்துறேன் என் கண்ணாடியை காணா தெரியுது அண்ணனும் தம்பி ஒரே மாதிரி இருக்கீங்க உங்க பேக்குள்ள கண்ணாடி இருக்கும் மேஜிக் பாருங்க போய் பாருங்க இப்ப ஆக்சுவலி சின்ன வயசுல எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஆசையா இருக்கும்ல காசு கிடைக்காதா ஆனா சின்ன வயசுல ட்ரை பண்ணிக்க தெரியல நான் ட்ரை பண்ணிக்கிறேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆனா ஒரு வாட்டி பட்டாம்பூச்சி இருக்குல்ல அதை வச்சு அடிச்சு வச்சு அது சொல்றீங்களே அதோட இதை வச்சு நம்ம நெத்தியில வச்சா நம்ம காசு கிடைக்கும் நெத்தியில வச்சா காசு கிடைக்குமா பட்டாம்பூச்சியோட ரெக்கையா ரெக்கையில இருக்க பவுடர் அச்சோ ஆக்சுவலி சின்ன பையனா இருக்கும்போது ஹாஸ்டல்ல வந்து சாப்பிட்டு கேண்டீன்ல இருந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கிற வழியில 500 ரூபாவை தொலைச்சிட்டேன் தேடாத இடம் கிடையாது அவ்வளோ வாட்டி தேடினேன் ஏன்னா அந்த 500 ரூபாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீட்டில எல்லாம் காசே தர மாட்டாங்க ஸோ 500 ரூபாய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கா பப்ஸ் வாங்கிக்கிறதுக்கு தருவாங்க இப்போ அது ரேரா அந்த காசு தொலைச்ச உடனே தேடி பார்த்தீங்க கிடைக்கவே இல்லை அன்னிலிருந்து கீழே எந்த பொருள் கிடைச்சாலும் நான் வச்சுக்கிறதே கிடையாது